ஃப்ரைடே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரப்பயே செம்ம மழை வந்திருந்தது. இப்போலாம் அடிக்கடி ஈவினிங்கில் வந்து டெய்லி மழை வர்றதுனால ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மழைக்கு ஈவினிங் சுட சுட எங்கள் அம்மா பஜ்ஜி பண்ணிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃபேவரட் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, வாழைக்காய் வெங்காயம் பஜ்ஜிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். கூடவே அந்த ஆனியன் டொமேட்டோ சட்னியும் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ரெண்டும் வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்தது. நவராத்திரிக்கு நாங்கள் கொலு வைப்போம். ஸோ அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதெல்லாமே வந்து வாஷ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ட்ரை ஆக விடுறேன். நவராத்திரி கொலு vlog டெய்லி கண்டினியூஸாக வரப்போகுது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சவுகார்பேட்டில் வாங்கின ரிட்டன் கிஃப்டெல்லாம் என்னன்றதை காமிக்கிறேன்னு லாஸ்ட் vlogல சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா? இந்த பேங்கிள் பண்டில் வாங்கியிருந்தேன். இது 8 டசன் இருக்குது. இதோடைய ப்ரைஸ் வந்து 450 கிட்ட வருது. மாடல்லாம் சூப்பராகவே இருக்குது. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக இந்த சுமங்கலி செட் வாங்கியிருந்தோம். கிட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கிற மாதிரி இந்த பேங்கிள் செட்டும் வாங்கியிருந்தோம். லிப்ஸ்டிக், மிரர்ஸ், பிந்தி, கோம் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். மெகந்தியும் வாங்கியிருந்தோம். குட்டி பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பென்சில், ஸ்கேல், ரப்பர், ஷார்ப்னர் இந்த மாதிரி செட் வாங்கியிருந்தேன். அண்ட் பென்னும் வந்து வாங்கியிருந்தோம். குங்குமம், மஞ்சள் வந்து இந்த மாதிரி புதுசாக வந்திருந்தது. சாம்பிளுக்காக ஒன்று வாங்கியிருந்தேன். மற்றபடி ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பவுல் இதெல்லாம் வாங்கியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட். ஃபோன்லேருந்து எடுத்து மெஹந்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டு நான் வச்சுருந்தேன். வச்சதுமே வந்து நல்லாவே ட்ரை ஆகி நல்ல கலர் வந்து கொடுத்துருந்தது. அண்ட் தென் நைட்டு டின்னருக்கு வந்து சேமியா கிச்சடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் எல்லாமே வந்து கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். பிரியாணி மசாலாலாம் லைட்டாக போட்டால் சூப்பராக இருக்கும் கிச்சடி. ஸோ அவ்வளவுதான், இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நவராத்திரி ரிலேட்டட் vlogs இதுக்கப்புறம் வரப்போகுது.